வணக்கம் அபிரகாம். பிரதமர் நரேந்திர மோடி பூட்டானுக்கு 2 நாள் அரசுமுறை பயணமாக சென்றிருக்கின்றார். இந்தியா பூட்டான் உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் அவர் அங்கு அந்த 1020 மெகாவாட் பெனாட் சாங் நீர்மின் திட்டத்தை தொடங்கி வைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. அதேபோல பூட்டானின் 4வது மன்னர் ஜிம்கே வாங்சங்கின் 70வது பிறந்த நாள் கொண்டாட்டங்களிலும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்வார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்காக மன்னர் ஜிக்மே கேசர் நம்கியல் வாங்சக் மற்றும் பிரதமர் ஷெரிங் டோப்கே ஆகியோரையும் சந்திப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில்தான் அங்க டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக பிரதமர் பூட்டானில் தற்பொழுது நிகழ்ச்சி ஒன்றில் பேசியிருக்கின்றார். அவர்கள் பேசியிருக்கும் பொழுது பூட்டான் அரச குடும்பத்திற்கும் உலக அமைதியில் நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் இன்று மிக முக்கியமான நாள் என்று தெரிவித்திருக்கின்றார். இந்தியாவும் பூட்டானும் பல நூற்றாண்டுகளாக ஆழமான உணர்ச்சி மற்றும் கலாச்சார பிணைப்பை பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. எனவே இந்த முக்கியமான நிகழ்வில் பங்கேற்பது இந்தியாவிற்கும் எனக்கும் உள்ள மகிழ்ச்சி என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இன்று நான் மிகவும் கனத்த இதயத்துடன் இங்கு வந்திருக்கின்றேன். டெல்லியில் நான் நேற்று மாலை நடந்த அந்த கொடூரமான சம்பவம் அனைவரையும் மிகவும் வருத்தப்படுத்தி இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் துயரத்தை நான் புரிந்து கொள்கின்றேன். இன்று நாடு முழுவதும் அவர்களுடன் இருக்கின்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கின்றார். இந்த சம்பவத்தை விசாரணை மேற்கொண்டு வரும் அனைத்து அமைப்புகளுடனும் நான் நேற்று இரவு முழுவதும் தொடர்பில் இருந்தேன், ஆலோசனை மேற்கொண்டேன். இந்த சதித்திட்டத்தின் அடிப்பகுதி எங்கள் விசாரணை அமைப்புகள் நிச்சயமாக கண்டுபிடிக்கும். இதற்கு பின்னால் உள்ள சதிகாரர்கள் யாரும் தப்பவிடப்பட மாட்டார்கள், அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி பூட்டானில் தற்பொழுது பேசியிருக்கின்றார். நேற்று இந்த சம்பவம் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்த உடனேயே பிரதமர் உடனடியாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அழைத்து ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தொடர்ந்து இது தொடர்பான இதனை கண்காணித்து வரக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் தற்பொழுது பூட்டானில் இருந்து இந்த டெல்லி குண்டுவெடிப்பு தொடர்பாக ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருக்கின்றார். நிச்சயமாக அதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கின்றார்.